ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. அமைதியின் வலிமை. நாம் சற்று அமைதிக்கு ஏதுவான சூழ்நிலைகளை உருவாக்கி நம்முடைய மனதை அமைதியாய் வைத்திருப்பதில் வெற்றி அடையலாம். அங்கே நிம்மதியுடையவர்களாக இருப்பதை போல உணரலாம். ஆனால் இந்த விதமாக நிம்மதியாய் இருப்பதற்கும் தேவனோடுள்ள ஐக்கியத்தினால் அமைதி பெற்று நிம்மதியாய் இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. தேவனுடைய ஐக்கியத்தை தேடி அதனால் தேவன் நமக்குள் அமைதியை தரும்போது அந்த அமைதி வலிமையானதாய் இருக்கும். அந்த அமைதியை அனுபவிக்கும் போது அந்த அமைதியின் பலத்தால் அமைதியை பாதிக்கின்ற சூழ்நிலையிலும் நாம் அமைதியை ஏற்படுத்த இயலும். அதாவது தெய்வீக அமைதியுடையவர்கள் அமைதியை பாதிக்கின்றவர்கள் விஷயத்திலும் அமைதியாக நடந்து கொள்ள பழகி நிம்மதியை இழந்து போகாதிருப்பார்கள். தாங்களாக தங்களுக்கு அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி நிம்மதியாய் இருப்பவர்கள் யாராவது தங்களின் அமைதிக்கு சற்று இடையூறு செய்தால் உடனேயே நிம்மதியை இழந்து விடுவார்கள். அது மட்டுமின்றி தங்களின் அமைதிக்கு பாதகம் ஏற்படுத்தி நிம்மதியை பாதித்தவர்கள் மேல் பாய்ந்து விழுவார்கள். தாவீதின் வாழ்க்கையில் தேவ சமூகம் தேடி தனக்குள் நிம்மதியை அடையும் அனுபவம் இருந்தது. அந்த நிம்மதியின் பலத்தினால் அமைதியை பாதிக்கின்றவர்களை சகிக்கவும் பொறுக்கவும் அவனால் முடிந்தது. சவுலினால் வந்த பல இடையூறுகளையும் இன்னல்களையும் தாவீது அவ்விதமாகத்தான் சகித்துக் கொண்டான். உண்மையான தேவ அமைதியை தங்களுக்குள் பெற்றவர்கள் பிறர் நடுவில் அமைதியை கொண்டு செல்லுவதோடு சமாதானமற்ற சூழ்நிலைகளிலும் சமாதானத்தை ஏற்படுத்தும் ஆற்றல் உடையவர்களாய் இருப்பார்கள். எனவேதான் சமாதானம் செய்கிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று இயேசு சொன்னார். மிகவும் பதட்டமானதொரு சூழ்நிலையில் இயேசு கெத்செமனேயில் பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபித்தார். அங்கே அவருடைய இருதயம் தெய்வீக அமைதியினால் நிறைந்தது. அந்த அமைதியை யூதர்களின் ஏளனங்களாலும் ரோம போர்ச்சவர்களின் பரியாசங்களினாலும் பலவித உபத்திரவங்களினாலும் பாதிக்க இயலவில்லை. ஏனென்றால் தேவன் அருளும் இதய அமைதி மிகவும் வலிமையானது. அதனை சூழ்நிலைகள் எளிதாக அப்புறப்படுத்த முடியாது. சிந்தனைக்கு, தேவனுக்கு முற்றிலுமாக உன்னை இழந்துவிட்டால் சாத்தான் உன் சமாதானத்தை திருட முடியாது. தேவனுக்கு முற்றிலுமாக உன்னை இழந்துவிட்டால் சாத்தான் உன் சமாதானத்தை திருட முடியாது.